Taste the Daily. தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் திடீர்குப்பம், குண்டு சாலை, செம்மண்டலம், வெளிச்செம்மண்டலம், சாவடி, ஆள்பேட்டை, அது மட்டுமில்லாமல் பன்ருட்டி தென்பெண்ணை ஆற்று பகுதிகளான அக்கடவள்ளி, எணதிரிமங்கலம், கன்றக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,70,000 கனஅடி என்கிற நிலையில் நீர் வரத்து வருகிறது. எங்கு கரை உள்ளது என்று தெரியாத வகையில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பன்ருட்டி டு கடலூர் கஸ்டம்ஸ் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஆற்றிலும் நீர் அளவு அதிகமாக வந்துள்ளதால் குடியிருப்புகளில் புகுந்து வெள்ள நீர் வர ஏற்பட்டுள்ளது. எந்த பணியும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அதிகாரிகள் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு அடைந்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமரை கண்ணன்.